சென்னை மெரினா கடற்கரையில் தாங்கள் உயிர் பயத்திலே பிழைப்பு நடத்தி வருவதாக சாலையோர வியாபாரிகள் மனக்குமுறலை கொட்டியிருக்கின்றனர். என்ன பிரச்சனை அவர்களுக்கு பார்க்கலாம் விரிவாக. மாடு முட்டும் சம்பவங்களும் நாய்க்கடி சம்பவங்களும் கடந்த சில மாதங்களாக சென்னையை ஆட்டி படைத்து வருகிறது. முறையான பராமரிப்பின்றி சாலையில் திரியவிடப்படும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளான சம்பவங்களும், சாலையோரம் நடந்து சென்ற பாமர மக்கள் முட்டி தூக்கி வீசப்பட்ட சம்பவங்களும் கடந்த ஓராண்டில் ஏராளம். இதில் சில உயிர் பலிகளும் நிகழ்ந்திருக்கும் நிலையில் சென்னையில் மக்களை மாடுகள் தொடர்ந்து பதற்றத்திலேயே வைத்திருக்கிறது. இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் கடை வைத்து வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் தாங்கள் உயிர் பயத்திலேயே பிழைப்பு நடத்தி வருவதாக மனக்குமுறலை கொட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாடு தான் ஃபர்ஸ்ட் தான். டெய்லி மாடு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நைட்டு 10 மணி முடியே சுத்திக்கிட்டே தான் வரும். யார் கையில் வச்சு பப்ளிக் சின்ன குழந்தை வச்சிருந்தாலும் கையில் பிடிங்கி சாப்பிட தான் செய்யுது. தான் இருக்கு. கஸ்டமரை அட்டாக் பண்றதும், கஸ்டமர் கையில் வச்சுக்கிறத பிடிங்கி சாப்பிட்றதும் வெளியில் நடந்துகிட்டே தான் இருக்கு. மாநகராட்சி அதில் நடவடிக்கை எடுத்தாலும் திருப்பி வெளியே விழுந்து திருப்பி உள்ள வரதான். அந்த எல்லாம் எங்கே உள்ளதுன்னா மாட்டாங்குப்பத்துலேருந்து தான் டெய்லி உள்ளேருந்து வருது. அதான் ரீசன். இது 5 வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நேற்று கூட ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டு, அடிச்சு முத்தி கீழே விழுந்துட்டு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. திருப்பி அவங்க பயந்து போய் பையனும் கட்டுற கிடையாது, ஒன்றும் கட்டுற கிடையாது. டெய்லி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கு. கும்பலாக சுமார் 30 மாடுகள் வரை கடற்கரையில் சுற்றித் திரிவதாகவும், மாடுகள் ஒவ்வொன்றும் ஆஜானு பாகுவான தோற்றத்தில் இருப்பதாகவும் அச்சமூட்டுகிறார் வியாபாரி ஜாகிர் ஹுசைன். ஒரு 20 மாடு கிட்ட இருக்குது. எல்லாம் பாகுபலி மாதிரி இருப்பாங்க. எல்லாம் ஹைட்டு வெயிட் எல்லாம் இருக்கும். இந்த பொதுமக்கள் எப்படின்னா, ஒரு குழந்தை சோளம் வாங்கிட்டு போச்சுன்னா கையில் கொடுத்தாங்கன்னா அந்த சோளத்தை கையிலேருந்து பிடுங்கிடும். அதே மாதிரி இந்த கடை சோள கடை, இந்த பழ கடைலாம்னா போய் கவி எடுக்குங்க. இந்த பானிபூரி பாக்கிட்டே கவி எடுக்குங்க. ஒரு குழந்தைய முட்டி இருக்குது, ஒரு பெரிய ஆளை முட்டி இருக்குது. நம்மளே முட்டுங்க. நம்ம தொத்த போனால் நம்மளே ரிவர்ஸில் இது பண்ணுவோம். பாருங்கள் வேணாம், அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருங்க. பாருங்கள் ஒன்று பாருங்கள். மாடு பாகுபலி மாதிரி ஒரு மாடம். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் சிறைப்பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்துதான் வருவதாகவும், ஆனால் இந்த உரிமையாளர்கள் மீண்டும் தங்களின் மாடுகளை இவ்வாறு சாலையில் திரிய விடுவதாகவும் ஆதங்கத்தை கொட்டியுள்ளனர். மாநகராட்சி அதை அவங்க பண்ணிட்டாங்கிறாங்க, ஆனால் வருதுங்களே, என்ன பண்ண முடியும்? அவங்கள நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாதுல்ல. ஆனால் பிடிச்சிருந்தா போகிறாங்க, ஆனால் திருப்பி வருது. அந்த மாடு வருது. ஏன் வருதுதான் ஒன்றும் புரியல. அது அவனு மேய விட்டுறானுங்க பீச்சு. அதை இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு மெஞ்சிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு கடையை கட்டிட்டு இந்த கரும்பை நல்லா சுற்றி வச்சுட்டு போவாங்க. மறுநாள் கால் பார்த்தா கரும்பு மேய்ஞ்சிருக்கும். ஒரு 5 கட்டு 10 கட்டு மேய்ஞ்சிருக்கும். திருப்பி அவங்க முதல் போடுவாங்க. மேலும் இந்த விவகாரத்தில் மெரினா கடற்கரையில் சுற்றித் திரியும் மாடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் பிடிக்கச் செல்லும் போது அவர்களை மாட்டின் உரிமையாளர்கள் தாக்கி பிரச்சனை செய்வதும் வாடிக்கையாக இருக்கிறது. இதனிடையே இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக மாட்டின் உரிமையாளர்களான ராஜா மற்றும் கோபால் ஆகிய 2 பேர் மீது போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். இந்த கலவரங்களுக்கிடையில் கடற்கரையில் துள்ளித் திரியும் சிறுவர்களையும் மக்களையும் விட்டு வைக்காமல் மாடுகள் தாக்க முயல்வதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கும் நிலையில் பீச்சுக்கு காத்து வாங்க போகும் மக்களே உஷார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.